புதிய மாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவரை நன்றி செலுத்தி அவரை பாடி துதித்து என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே
பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் எதுவுமே வாய்ச்சிடாதே போகும். ஏன்னா உங்களை தொட நினைக்கிறவங்க எதை தொடுறாங்களா? அவருடைய நம்மளே தொட்டு பார்த்தா கூட முடியாது, அப்படிதானே? தானா முடியும். அவர் கண்மணியை தொட வேண்டுமானால் எவ்வளவு அது கஷ்டம். என்ன தொடுறவங்க அவருடைய கண்மணியை தொடுற மாதிரியா ஒருபோதும் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். சேர்ந்த வரிகளை சொல்லுவோமா? உனக்கே தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்ச்சிடாதே, விசுவாசித்து அறிக்கை செய்து உனக்கே தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்ச்சிடாதே, உனக்கே எதிராய் எழும்பும் ஆயுதம், உனக்கே எதிராய் எழும்பும் ஆயுதம். காலத்திலே உங்களுக்கு எதிராய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தில். உனக்கே எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே, என்றாலே சோத்திரம். பரந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயம் கொடியே. பரந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயம் கொடியே. பரந்திடுமே உன் நாமத்திலே, எனக்காய் ஜெயம் கொடியே. ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீர். உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயம் கொடியே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று சில பாடல்கள், துதி, ஆராதனை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த 5 மாதம் அளவும் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? அவருடைய சமூகத்தில் இந்த 5 மாதம் அளவும் என்னை நிற்க வைத்திருக்கிறார், நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறார். அதோடைய கிருபை மாத்திரம்தான் என்று சொல்றவங்க சேர்ந்து பாடுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. சேர்ந்து பாடுவோமே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபையே. நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, கரங்களை உயர்த்தி கிருபையே. தேவ கிருபையே, கிருபையே,
கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை ஏறிட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி போன்ற சூழ்நிலை என்னை நெருக்கிற வேளையிலே என்னோடு கூட நின்று என்னை காத்தாரே கிருபையே ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் துஷ்டனின் கையில் சிக்கிவிடாமல் விலக்கி மீட்டதும் கிருபையே ஆற்றின் தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றின் தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே 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 தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஹல்லேலூயா. இந்த மே மாதம் முழுவதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான் என்னை நடத்தினதுன்னு சொல்றவங்க மாத்திரக்கார வலகரத்தை உயர்த்துவீங்களா? ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை போஷித்து பாதுகாத்து சுகம் கொடுத்து போக்கிலும் வரத்திலும் தூதனாக நின்று நம்மளை பாதுகாத்து அப்படி கிருபை நடத்தினது. அப்படி ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்ல விரும்புறவங்க ரெண்டு கையை உயர்த்தி கொள்வீங்களா? இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. கிருபையே கிருபையே என்று சொல்லி, கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஒவ்வொரு நாளும் போஷித்தாரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினாரே, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என்னுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றினாரே, அன்றன்றைக்கு அவருடைய சேவைகள் எனக்காக சந்தித்தாரே, பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டாரே, தாங்கினாரே, பலம் தந்தாரே.
கடந்த மாதத்திலே கிருபையாய் தாங்கினவர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தினவர். இந்த புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய வழிகள் திறக்க செய்து நம்மளை மகிமையாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஒரு வாக்குத்தத்த பாடலாய் பாடப்போகிறோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த என் தேவன் அதை இந்த மாதத்தில் எனக்காக நிறைவேற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். 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 சொல்லுமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். என்று வாக்களித்தார் தேவன், இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன்,
வாக்களித்ததை இந்த மாதத்திலே நிறைவேற்றுவார். இப்போ இருக்கிற மாதிரி ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே ஸ்கேன், யூஎஸ்ஜி ஸ்கேனா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது பண்ணுவாங்க பாருங்கள். அந்த ஸ்கேன்லாம் ஒருவேளை இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக சாரால் அவங்க கையில் ரிப்போர்ட் இருந்திருக்கும். அப்படி தானே? என்னென்ன இருந்திருக்கும் ரிப்போர்ட்டில்? என்னென்ன இருந்திருக்கும்? சாரால் அவங்களோட சொல்லுங்க. முடியவே முடியாது, கற்பம் செத்து விட்டது, கற்பப்பையிலே பலன் இழந்து விட்டது, இனிமே ஒரு குழந்தைய தாங்கிறதுக்கு அப்படிதான் ரிப்போர்ட் இருந்திருக்கும். உண்மையிலே அந்த அந்த காலத்துல இந்த வசதி இல்லை, அதனால நம்மளுக்கு எங்கேயும் அது சொல்லப்படவில்லை. இப்போ ஆபிரகாம் கையிலே ஒரு பக்கம் ரிப்போர்ட் இருக்கிறது, என்னன்னா மனைவிக்கு குழந்தை பிழைக்க சாத்தியமே இல்லை என்று சொல்லி. சாத்தியம் இல்லைன்னா இல்லைதான், மெடிக்கலி மருத்துவ ரீதியாக உலக பிரகாரமாக அது நடக்கக்கூடாதது, நடக்க முடியாதது. ஆனால் அந்த ரிப்போர்ட் அவர் நம்பாமல், அந்த ரிப்போர்ட் அவர் பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை மட்டும், அவருக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்த்தார். வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் ஆசீர்வதிப்பேன், பூமியை கீழே குனிஞ்சு பாரு மணலை போல. அவர் ரிப்போர்ட்டை பார்த்துருந்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்பியிருக்க முடியாது. இப்பொழுது உங்க கையில என்ன ரிப்போர்ட் வேணா இருந்துட்டு போட்டும், அது யார் கொடுத்த ரிப்போர்ட் வேணா, ஜட்ஜு கொடுத்ததா இருக்கலாம், இல்ல உங்க வக்கீல் கொடுத்ததா இருக்கலாம், டாக்டர் கொடுத்ததா இருக்கலாம், என்ன ரிப்போர்ட் வேணா இருந்துட்டு போட்டும், ரிப்போர்ட்டை நம்பாதீங்க. ரிப்போர்ட்டை மாற்றி புதிய ஜீவனை, எல்லா விதத்திலும் புதிய வழிகளை திறக்கிறவர் தான் நம்முடைய சர்வ வல்லவர். சூப்பர் நேச்சுரல்னா அதுதான், இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு சாத்தியம் இல்லாததை செய்கிற, சாத்தியமாக்குகிற தேவன், வழியை திறக்கிற தேவன். ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க, ஒன்னு வழி திறக்கிறது, இன்னொன்னு வழி பிறக்கிறது. வழி திறக்குன்னா நிறைய வழிகள் இருக்கு, நான் எந்த வழியில போகணும்னு தெரியல, எனக்காக பாதையை காட்டுங்க, எனக்காக டோர், எனக்கான கதவை திறங்கன்னு போது அது இல்லை. இன்னொரு காரியம், வழியே இல்லை, அந்த இடத்துல புது வழியை எனக்காக தருகிறவர் சர்வ வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்திலே வழி திறக்க வேண்டிய காரியங்களிலே உங்களுக்கு வழி திறக்கப்படும். புதிதாக வழிகள் தோன்ற பண்ணுகிற பிறக்க வேண்டிய காரியத்தில் எனக்காக புதிய வழிகளை பிறக்க செய்து என்னை அதனூடாக நடத்தி சென்று என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழி விடுமே. வழி திறக்கும், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் கடந்தே போகுமே, தடைகளெல்லாம் நின்றே
நன்மையினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய சுகத்தினாலே என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. எனக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்றது ஒரு நாளும் வற்றாது. நீர் உள்ளாக இருக்கும் பொழுது நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அந்த பாடலை பாடுவோமாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், தேசத்தில் விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவேன். அயல்மொழிகள் தேவவாக்கு பேசிடுவேன், தேவவாக்கு தினம் உரைத்திடுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் தினம் காண்பேன்,
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எங்க இருக்கு? சங்கீதம் 23 இருக்கு. சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. வேற எங்கேயாவது இருக்கா பாத்திரத்தை குறித்துன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனத்தை பார்த்தேன். சங்கீதம் 16வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, the Lord is my chosen portion and my cup அப்படின்னு இருக்கு. என்னுடைய பாத்திரமே என்னுடைய ஆண்டவராக தான் இருக்காருன்னு சொல்லி, ஒரு பாத்திரத்தின் ஒரு பங்கா இருக்கும் போது நிலம்பி அவர் உள்ள வருகிறது. இப்படி அவரே பாத்திரமாய் உள்ள இருக்கும்போது அந்த பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பினதாக தான் இருக்கும், எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாத்திரதான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ளே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அவர் இருந்து என்னையும் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் என்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்றவங்க போன வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க. பாஸ்டர் நம்ம காரையாரில் இருக்க நேச ஆண்டி பொண்ணவங்க ஜெயா வந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் நம்ம சர்ச்சிலேருந்து அக்காமார்கள் ஆண்டிமார்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் போயிட்டு போன வாரம் தான் முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை போய் பார்க்க போயிருந்தோம். அப்போது போகும்போதே அவங்க சொன்னாங்க, நாங்கள் முழுசாக நம்புகிறோமா. அவளுக்கு எப்படின்னா நினைவு போயிட்டு வருது. இப்போது நேற்று வந்து நம்ம சர்ச்சிலேருந்து கனியக்கா லதக்கா அவங்களாம் வந்து பார்த்தாங்க, உன்னை தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியலன்றா. அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா அப்படி முழிச்சு பார்த்து நல்லா இருக்கீங்களா. மறுநாள் போகும்போது அவளுக்கு தெரியல. அப்போது இங்கேருந்து போகும்போதே ஜூமிட்டு தான் அப்பா சொல்லிகிட்டே போனாங்க, நம்ம போகிறதுனால நம்ம போய் கை நீட்டி ஜூம் பண்ணுறதுனால ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று தான் ஜோமிட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கே போன உடனேயும் நேசாண்டி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு. அப்போது போயிட்டு சொல்லணும், எழுப்பி அப்படிதானே கனியக்கா பார்த்தீங்க, எழுப்பி சொல்லணும் இவங்க வந்திருக்காங்க இன்னார் வந்திருக்காங்க அம்மா முழிச்சு பார்த்து. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியல, ஏன்னா மூளையிலே முக்கியமான ஒரு இடத்துல நரம்பிலே ரத்த கட்டு இருக்கிறது என்று சொல்லி. அப்போது முக்கியமான அங்கே ஐசியூவில் ஒரு ஏதோ ஆப்ரேஷன் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு வேற ஒருத்தருக்கு, அதனால எல்லாரையும் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் மட்டும் போகலான்னு அப்பாவும் நானும் மட்டும் தான் போனோம். ஃபஸ்ட்டு நான் போனோடனே ஜெயா அப்படின்னு எழுப்பினேன். என்னை பார்த்துட்டு கண்ணு அகலமாக விரிஞ்சுது. அப்புறம் பக்கத்தில் பாஸ்டரை பார்த்துட்டு எந்திரிச்சிட்டா. நம்ப மாட்டீங்க, அவளோட பெட்லேருந்து எழுந்திரிச்சு பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர்ன்ட்டு எந்திரிச்சிட்டா. உண்மையிலே ஆச்சரியம், எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்து மற்றவர்கள் கண்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில. அப்புறம் அவள் மேலே கையை வைத்து எல்லா மரண கட்டுகள் உயிர் வரும்போதே போயிருக்க வேண்டியதானா ஜீவனை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். சீக்கிரத்தில் நம்ம மத்தியில் வந்து சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன். வெளியில் வந்த உடனே அதுக்கப்புறம் அப்பா ஜோம் பண்ணாங்க, ஆமேன் 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 வாயை திறந்து ஆமேன் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்கா உள்ளே போய் பார்த்துருக்கா, யார் இன்னைக்கு யார் வந்தது அப்படின்னா நம்ம பாஸ்டர் வந்தாங்க, எனக்கு ஜோம் பண்ணாங்க, என்னை தட்டி கொடுத்து வெரி குட்னு சொன்னாங்கன்னு. இவ்வளவு கர்த்தர் உங்கள் கரம் நீட்டப்படும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் நமக்குள்ளாக பாத்திரமாக இருந்து என்னையும் நிரம்பி வழிக செய்யும் பொழுது எல்லா அற்புதங்களும் அசாதாரணமானவைகள் எல்லாம் சாதாரணமாக என் கைகள் மூலமா நினைப்பார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் கரங்களின் மூலமா அற்புதங்கள் நடக்கட்டும். வழிந்து ஓடுகின்றது, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், தேவ வாக்கு உரைத்திடுவேன். ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், தேவ வாக்கு உரைத்திடுவேன்.
சுகம் கூறுவேன், சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன், அதிசயம் தினம் காண்பேன், நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று கரங்களை தட்டி வந்தாது ஒரு நாள், உற்சாகமாக எனக்குள்ளே ஜீவ ஊற்று அறிக்கை செய்வோம். என்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு காரணங்களினாலே ஊறிக்கொண்டிருக்கிற ஜீவ ஊற்று அது வற்றாது, அதை குறைய போக பண்ண முடியாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, என் பாத்திரமாய் இருப்பதினாலே, என் பாத்திரத்தின் பங்காயிருப்பதினாலே பாத்திரம் நிரம்பி எப்பொழுதும் ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம், எப்பொழுதும் நிரம்பி வழிகிற அனுபவம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நான் நிரம்பி வழிந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஓ என்ன உருவாக்குங்க. பாத்திரம் நிரம்பி ஓ வேவே நேசம் சலனரா, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. இம்மட்டும் என்னை தூக்கி சுமந்த என்னுடைய தகப்பன் விசேஷமாக வருகிற மாதத்திலே அவர் தோளிலே வைத்து என்னை தூக்கி சுமப்பதை சுற்றியுள்ள கண்கள் காணும். நான் தனியே இருப்பதில்லை, என்னை தனியா அவர் விடுவதில்லை. என்னை தோளிலே இந்த வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமக்கிற என்னுடைய தகப்பன் இந்த மாதத்திலும் நான் நடக்க முடியாம இருக்கிற சூழ்நிலையிலே, கரடு முரடான பாதையிலே என்னை தோள் தூக்கி சுமக்கிறதே நான் பார்க்க போகிறேன், நான் அனுபவிக்க போகிறேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே
Galarag Bapyu Shamga Kaliaraga Taliaraga Ambaraga Bapariaragadu Shamkilaragadura Tamaragana Nyanagadura Megalariani Akashankadura Dianana Yagiliaragana Muraga Mamyaragantura Talaragadura. Oh, hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.